Hi all of you. Today 12th Maths example 1.3 பார்க்கலாம். பாருங்க, find the inverse of the matrix கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இன்வெர்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ வந்து இது ஓகேங்களா, ஏ எழுதியாச்சு. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 2 இருக்குதா, ஸோ 2 இருக்கிற ரோவும் 2 இருக்கிற காலமும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4ல் கிராஸ் மல்டிபிள். 3 3s are 9 மைனஸ் 2 1s are 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே மைனஸ் போடணும். ஓகேவா, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் அப்புறம் ப்ளஸ், அப்படி இங்கே மைனஸ் போடும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் வந்து +1 ஆகிடுது. ஓகேவா, +1. அப்புறம் இந்த 1ஓட ரோவும் 1ஓட காலமும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4ல் கிராஸ் மல்டிபிள். -5 3s are -15 மைனஸ், இங்கே நம்ம மைனஸ் போடணும். தென் 1 3s are -3 இருக்குது. ஸோ 1 -3s are -3. இங்கே நம்ம ஆல்ரெடி போடுற ஒரு மைனஸும் இங்கே வர மைனஸும் சேர்ந்து +3 ஆயிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு +3. இப்போ 3 இருக்கிற ரோவும் 3 இருக்கிற காலம் விட்டுட்டு இந்த 4 பார்க்கும்போது 5 2s are 10 -10 -5 இருக்கிறனால -10. அப்புறம் ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ 3 3s are -9. இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் சேர்ந்து +9 ஆயிடுது. ஓகேவா, தென் 2 அப்படியே போட்டாச்சு. 9ல் 2 போச்சுன்னா 7 +1 -15ல் 3 போனால் -12 +3 -10ல் 9 போச்சுன்னா -1. ஓகேவா, தென் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 7 2s are 14 1 -12 இருக்கனால -12 ப்ளஸ் 3 1s are 3. இங்கே -1 இருக்குன்னா -3. ஓகேவா, இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது 14 -12 -3 ப்ளஸ் பண்ணும்போது -15 14 -15 -1. ஓகேவா, நாட் ஈக்குவல் 0. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அட்ஜியை பாருங்கள். அட்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் அட்ஜியை பாருங்கள். ஏல வந்து ஃபஸ்ட் இருக்கிற ரோ 2க்கு வந்து இந்த ரோ இந்த காலம் விட்டு மீதி 4ல் கிராஸ் மல்டிபிள். 3 3s are 9 மைனஸ் 1 2s are 2. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த -1ஓட ரோவு காலம் விட்டு இந்த 4ம் பார்க்கும்போது -5 3s are -15 மைனஸ் 1 3s are -3. இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு மைனஸ் போடுறதுனால +3. ஓகேவா, இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, அப்படி இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இது வந்து நம்ம பேசிக்காக போடுறது. ஓகேவா, அதனால் நம்ம இதை வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே தான் போடணும். அப்போ தான் இந்த மைனஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு வந்து இந்த 5ஓட காலமும் ரோவும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4ல் கிராஸ் மல்டிபிள். -1 3s are -3 மைனஸ் 3 2s are 6 -6. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த 3ஓட ரோவும் 3ஓட காலமும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4ல் கிராஸ் மல்டிபிள். 3 2s are 6 மைனஸ் 3 3s are 9. இங்கே ஒரு -9 வருது. இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ +9 மாறிடுது. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த 1ஓட காலமும் ரோவும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4 பாருங்கள். 2 2s are 4. ஸோ 4 மைனஸ் 1 3s are 3 -3. நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே மாதிரி. இப்போ 3ஓட ரோவு காலம் விட்டுட்டு இந்த 4க்கு கிராஸ் மல்டிபிள். நெக்ஸ்ட் இருக்குது இந்த 2ஓட காலமும் ரோவு விட்டுட்டு மீதி 4க்கு கிராஸ் மல்டிபிள். இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கணும். ஓகேவா, போட்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் அதெல்லாம் ஜிஏ. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணி போட்டாச்சு. இது அட்ஜிஏ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ இன்டு அட்ஜிஏ. 1 டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ என்ன கிடச்சிது? -1 கிடச்சிது. ஸோ 1 -1 அட்ஜிஏ, அட்ஜிஏவே எழுதிக்கலாம். இப்போ இங்கே -1 இருக்கிறதுனால உள்ள எல்லாத்துக்குமே வந்து ஒரு மைனஸ் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருக்கிற இடத்துலலாம் ப்ளஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.